எலிப்பாட்டியே நான் சொன்னது மாதிரி போய் பரமகிட்ட போய் சொல்லிட்டு வா. நான் சொன்னா வந்து சங்கடப்படுவாளுங்க. நீ போய் சின்ன பொண்ணு என்ன ஓகே சொல்றாளா என்னன்னு சொல்லி போய் கேட்க சொல்லு. பரமகிட்ட போய் சொல்லு போ. இவ்வளவுதானா? நான் பாத்துக்கிறேன். நீங்க பேசாம இருங்க. போய் வெற்றியோட வரேன். என்ன சொல்றாளோ தெரியல. சின்ன பொண்ணு வேற நல்ல பதிலா சொல்லணும். என்னங்கம்மா போய் சின்ன பொண்ணுகிட்ட கேட்க சொன்னியா பரம? நான் போய் சொல்லலக்கா. நான் போய் சொன்னா பரம சங்கடப்படுவா. அதான் இந்த எலிப்பாட்டி சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்கேன். அது போய் சொல்றோம் இருக்கு. கேட்டு வரட்டும். ஆமா ஆமா நம்ம போய் கேட்டோம்னா சங்கடப்படுவாளுங்க. எலிப்பாட்டினா உண்மையை சொல்லிடுவாளுங்க. சொல்லட்டும். நல்ல பதிலா சொன்னா பரவாயில்ல. அவ வாட்டுக்கு மாப்பிள்ளைய பிடிக்கல எடுக்கலன்னு சொல்லிட்டா என்ன செய்யறது? என்னம்மா என்ன செஞ்சுக்கு இருக்க? வீட்டுக்கு கிளம்புவான். கிளம்புவோங்க. இந்த சின்ன பொண்ணுகிட்ட கேட்டு சொல்லட்டும். என்னன்னு கேட்டுக்கிட்டு கிளம்புவான். என்ன மாமா அதுமொழி வீட்டுக்கு கிளம்பாம இருக்கீங்க? நீங்க அமாவாசை மாமா வீட்டுல சாமி கும்பிடுவோம்ல. சாமி நீ கும்பிட்டு நாளைக்கு போங்க. சாமி என்னம்மா நீங்க கும்பிடுங்க. நாங்க இருந்து என்ன செய்ய போறோம்? நாங்க கிளம்புறோம். என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? அமாவாசைக்கு நம்ம முன்னோர்கள் நினைச்சு சாமி கும்பிடுறது எம்பிட்டு ஒரு விசேஷமானது மாமா. நல்லது மாமா. நீங்க உங்க அம்மா அப்பாவை நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அவங்களுக்கு இருக்கிற முன்னோர்கள் நினைச்சுக்கிட்டு சாமியை கும்பிடணும் மாமா. எனக்குள்ள இருந்தாலும் ரொம்ப விசேஷம் மாமா. ஆமாங்க அங்கம்மா சொன்ன மாதிரி இருந்து சாமியை கும்பிட்டு போவோம். அப்படி இல்ல, கொஞ்சம் வேலை இருக்கு போனோம். அதுக்குன்னு சொன்னேன் போலாம்னு. வேலை கிடக்கட்டும் மாமா. வேலை நம்ம நாளும் டெய்லி இருந்துட்டே இருக்கும் நமக்கு. அமாவாசை பொழுதுனிக்குமா வந்துட்டு இருக்கும் நமக்கு. அமாவாசை நேரம் சாமியை கும்பிடணும் மாமா. அத்தை மாமா இல்ல மாமா. உங்க அம்மா பார்த்தா வீட்டு ஆகல. அவளை நினைச்சு நல்லா சாமியை கும்பிடுங்க மாமா. மேல நல்லா வச்சிருப்பாங்க செல்வாக்கியமா. இந்த பிள்ளை வேற விஷயம் தெரியாம பேசிக்கிட்டு. எங்க அம்மா கூட பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் நல்ல வச்சுக்கும். எங்க அப்பன் சரியான மொள்ள மாதிரி. அவன் செய்து ஊர புத்துல அடுத்தலாம் பிரார்த்தனை செஞ்சுட்டு இருந்தியா. அந்த ஆள்ல எங்களுக்கு அடுத்த பெருசா நல்லது செஞ்சிட போறியா? என்ன மாமா யோசிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா. எங்க அப்பாவை தான் நினைச்சுக்கிறியா, வேற என்ன? மாமா நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது மாமா. பொய்யோட இருக்கும்போது சரியா கவனிக்கலையா ஆத்தா அப்பனா? அவங்களும் நம்மளை பெருசா கண்டுக்கலையா? அவளை போய் எனக்கு கும்பிடுறதா நீங்க யோசிக்கிறீங்க. அவங்க நம்மளை கவனிச்சாங்களோ கவனிக்கலையோ, இல்ல நீங்க அவங்கள கவனிச்சீங்களோ கவனிக்கலையோ, அவங்க இப்ப இறந்து சாமியா இருக்காங்க. அவங்க நம்ம வந்து அமாவாசனைக்கு நினைச்சு வழிபடுறது நமக்கு தான் மாமா நல்லது. அது மட்டும் இல்ல மாமா, முன்னோர்கள் நினைச்சு வழிபட்டோம்னா நம்மளோட வம்சம் தலைக்கும், செல்வாக்கியமா இருப்போம், நல்லபடியா இருப்போம். அவங்களுக்கு பிடிச்ச வச்சதை சமைச்சு வச்சு ஒரு துணிமணியை வாங்கி வச்சு சாமியை கும்பிடணும் மாமா. அக்காவை கூட சொல்றேன் நானு, இனிமேல் அமாவாசைக்கு வச்சு சாமியை கும்பிடட்டும். அதான் எங்கம்மா நீ அப்படியே இருக்க, கொஞ்சம் கூட மாறாம. அம்மா சின்ன வயசுல நமக்கு கத்து கொடுத்த பழக்கத்தை கொஞ்சம் கூட விடாம கரெக்டா ஃபாலோ பண்றேடி. நான்லாம் எங்கடி அமாவாசையை கும்பிடுறது இல்ல. நானும் கும்பிடுறது இல்ல, எங்க மச்சின வீட்லயும் கும்பிடுறது இல்ல. இவரும் அதை பத்தி சொல்ல மாட்டேங்கிறாரு. அம்மா அப்பாவை கும்பிடணும் செய்யணும்னு. அப்ப நான் என்ன செய்யறது? உனைய மாதிரிலாம் நான் என்ன இல்லடி. நான் ரொம்ப மாறி போயிட்டேன். நீ தான் அப்படியே இருக்க. பரவாயில்ல அக்கா. அவங்க ஆம்பளை ஆளுக்கா, அவங்களுக்கு வந்து இந்த பூஜை புனஸ்காரம்லாம் பெருசா ஒன்றும் தெரியாது. அவங்க அதுக்கு வேலை செய்ய போறதும் கிடையாது. நம்ம பொம்பளை ஆளுகளை எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்ய போறோம். அதனால அவங்க எல்லாம் கண்டுக்க கூடாதுக்கா. நீ தான் உன் மாமனாரும் மாமியார் நினைச்சு அமாவாசைக்கு என்னத்தையோ உன்னால முடிஞ்சது வகை வகையா காய்கறி வைக்கலையோ அது உன்னால முடிஞ்சா செய்யலாம். இல்லாட்டினா ஒரு சாம்பாரை வச்சு ஒரு காயை வதக்கி அவங்க நினைச்சு நல்லபடியா ஒரு துணிமணி வாங்கி வச்சு சாமியை கும்பிடுக்கா. நல்லதுக்கா. சரி எங்கம்மா நீ செய்யற மாதிரி நான் இனிமேல் செய்யறேன். இன்னைக்கு நீ சாமி முடிவையில எப்படி கும்பிடுறேன்னு பார்த்து கத்துக்கிட்டு நானும் அடுத்த அமாவாசையில இருந்து எங்க வீட்டுல சாமியை கும்பிடுறேன். என் மாமனாரே மாமியார் நினைச்சு அப்புறம் நான் செய்யறது. ஏக்கா உனக்கு தெரியும்ல நம்ம அமாவாசைக்கு சாமி எப்படி கும்பிடுவோம்னு? அம்மா தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. தெரியும்படி எல்லாம் மறந்து போச்சு. எங்க ரொம்ப நாளா கும்பிடவே இல்ல. எல்லாம் மறந்து போச்சு அவ்வளவு. சரி மாமா அப்புறம் என்ன, இன்னைக்கு இருங்க. இன்னைக்கு சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு சாப்பிட்டு கிப்பிட்டு நாளைக்கு மெதுவா கிளம்புவீங்க. சரிம்மா அப்புறம் முத்தூரம் சொல்ற. அப்புறம் என்ன செய்ய, இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு காலைல வெள்ளத்துல கிளம்பு வந்தாங்கம்மா. நாளைக்கு லேட் பண்ணி விட்டுறாத, வேலை எடுக்கணுக்கு. சரிங்க காலையில வெள்ளத்துல கிளம்பிடுவோம். அப்ப நாளைக்கு என்ன வேலை? இன்னைக்கு சாமி கும்பிடுறதுனால இருக்க சொல்றா. சின்ன பொண்ணு நம்ம கூட வருது நாளைக்கு. இல்ல மாமா சின்ன பொண்ணு இருக்கட்டும் மாமா. பரம கூட பேசிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு வந்து துணைக்கு இருப்பாள்ல. அவன் வந்துட்டு அவளுக்கு போர் அடிச்சு கிடக்கும். அனுக்குள்ள இருக்கட்டும். என்னடா இது, இந்த சின்ன பொண்ணை இப்படியே இங்கேயே விட்டு பழக்கணும்னா சித்தி சித்தப்பன் சித்தி மகண்டு இவங்க மேல ரொம்ப பாசம் அந்த பிள்ளை ஆகி போயிருமே. அப்புறம் நம்மளால எதுவும் செய்ய முடியாது. நம்மள கண்டுக்கிறாம போயிட்டு என்ன செய்யறது? இப்படி விட்டு வைக்க கூடாதே. அன்னைக்கே அவங்க வீட்டுக்கு அனுப்பணும் தப்பா போச்சு. இப்ப அதே பழக்கப்படுத்துறாங்களே, இப்ப என்ன செய்ய? வேற வழி இல்ல. எப்படியாவது அந்த புஷ்பா குடும்பத்தை கூட சம்மந்தம் பண்ணிடணும். அப்பனாதான் நம்ம நினைச்ச மாதிரி இருக்க முடியும். நம்மளும் எத்தனை நாளைக்குதான் நல்லவன் மாதிரி நடிக்க முடியும்? கல்யாணம் முடிச்சது வந்து தங்க மாட்டு நல்ல மாதிரி நடிச்சுக்கிருக்கோம். நம்மளோட சுய குணத்தை வெளியில காட்டவே முடியல. இந்த புஷ்பா குடும்பத்தை கூட சம்மந்தம் பண்ணாதே நாம நம்மளாவே இருக்க முடியும். என்ன மாமா யோசிக்கிறீங்க? ஒண்ணுமில்லம்மா, ஒத்த பிள்ளை சின்ன பொண்ணு. அந்த பிள்ளை வீட்டுல இல்லாட்டினா வீடு ஒரு மாதிரி வெறிச்சோன்னு கிடக்கும். அதே அந்த பிள்ளை இல்லாம எப்படி இருக்குதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி நீ இவ்வளவு தூரம் சொல்றீல, ஒரு 4-5 நாளைக்கு இருந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வரட்டும். அப்புறம் என்ன செய்யறது? சரிங்க மாமா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க மாமா. நான் போய் வேலையை பாக்குறோம். சீக்கிரம் சாமி கும்பிடுறது ரெடி பண்றோம். போய் சாப்பாடு தண்ணி ஆக்குறோம். சாமி கும்பிடுவோம். அக்கா நீ கூட போய் மாமாவோட பேசிக்கிட்டா. நான் போய் வேலையை பாக்குறேன். அவருக்கு ஒத்தையில உட்காந்து வச்சு ஒன்று போர் அடிச்சு கிடக்கும்ல. நான் போய் அடுப்புல வேலையை பாக்குறேன். அதெல்லாம் அவருக்கு செல்லுண்டே சரியா போயிடும். வா நம்ம போய் வேலையை பார்ப்போம். ஏன்னா நீங்க போய் ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. நான் போய் வேலையை பாக்குறேன். பாத்தியா, அவ தங்கச்சி வீட்டுக்கு வந்தோன்னையும் நம்மள போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி கண்டுக்கிறாம கால்ட்டி விட்டு அவவோட சின்ன ஜோடி ஓட்டுக்கு போறா. ஒரு வேலை செய்ய போறோம்ட்டு இப்படியே விட்டா என்னத்துக்கு ஆகுறது? நம்ம மதிக்கவே மாட்டாள் அந்த தங்கம்மா. இருக்கட்டும் இன்னும் எத்தனை நாளைக்கு புஷ்பா வீட்டுல சம்பந்தம் பண்ற வண்டிக்கு தானே
கொஞ்சம் விட்டு பிடிப்போம், பிறகு பார்த்துக்குருவோம். பாபாட்டியே சும்மா தூங்கிட்டே இருந்தால் எங்கிட்ட தூக்கம் வரும்? எப்போ பார்த்தாலும் பெட்லேயே தான் இருக்க சொல்கிறீங்க. நீங்கள் மட்டும் ஜாலியாக வெளில உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. என்னைய மட்டும் இதுலேயே படுத்துறேன்னா எங்கிட்ட இருந்து தூக்கம் வர்றது? ராத்திரிக்கெலாம் தூக்கம் வர மாட்டேங்குது, பகல் ஃபுல்லாக தூங்கி தூங்கி. நாங்க என்னடி செய்யறது? டாக்டர் அம்மா தான் அப்படி இருக்க சொல்லுது. நாங்க என்ன உன்னை வேணும்னே இருக்க சொல்றோம்? சரி சரி, ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியா? கொண்டு வர சொல்லவா? எங்க சின்ன பொண்ணு ஆளவே காணாம பாட்டி, என்ன பண்ணுறா? அவ மேல துணி காய வைக்க போனாடி மாடிக்கு. சரி சரி, அம்மா உங்களை காணா, பெரியம்மாவை காணா, அம்மாவை காணா. பெரியம்மாவும் உங்க அம்மாவும் இன்னைக்கு அமாவாசைக்கு விருந்து ரெடி பண்றாங்க. ஓ அப்படியா, இன்னைக்கு அம்மாவாசையா? சரி சரி, அப்போனா இன்னைக்கு நம்ம வீட்டில் தடபடலாம் இருக்கும், சாப்பாடு நல்லா இருக்கும். சரி சரி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். அதை விட்டுட்டு மத்ததெல்லாம் பேசிட்டு இருக்கேன். என்ன பாட்டி, என்ன விஷயம் சொல்ல வந்த அப்படி? ஒண்ணுமில்லடி, சின்ன பொண்ணு வந்து பொண்ணு கேட்டுட்டு பேசிட்டு போயிருக்காங்க புஷ்பா வீட்டுல. அதே அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரியணும்ல. நாங்கெல்லாம் கேட்டா சொல்ல மாட்டா வெக்கப்பட்டுக்கிட்டு. நீ தானே அவ அக்கா தங்கச்சி 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா பேசிக்கிறீங்கல்ல, அதனால அவகிட்ட கேட்டு சொல்றீ. அந்த பையன் ரமேஷ பிடிச்சிருக்கா, கல்யாணத்துக்கு மேற்கொண்டு பேச்சு பேசலாமா என்னன்னு கேட்டு சொல்லு. அப்படியா, சரி சரி, சின்ன பொண்ணை வர சொல்லுங்க, நான் கேட்டு சொல்கிறேன். சரி சரி, நான் போய் அவளை வர சொல்றேன். கேட்டு எனக்கு சொல்லு, அப்பதான் நாங்க மேற்கொண்டு வேலையை பார்க்க முடியும். சரி பாட்டி. பாட்டி, அம்மா கிட்ட ஒரு ஜூஸ் கேட்டேன்னு சொல்லுங்க, சாத்துக்குடி ஜூஸ். ஓகே ஓகே, சின்ன பொண்ணோட கொடுத்து விடுறேன் சாத்துக்குடி ஜூஸ. குடிச்சுட்டு நல்லா தெம்பா கேட்டு சொல்லு. அவளுக்கு இஷ்டமா தான் இருக்கும். அன்னைக்கு பேசுறப்ப வெக்கப்பட்டுக்கு இருந்தா, ரமேஷ் மாமாவை பத்தி பேசுறப்ப. இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்போம், அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இந்த பாக்கியத்துக்கு ஒரு போன் போடுவோமா? இந்த பாக்கியத்துக்கு தான் அங்கம்மாவையும் தங்கம்மாவையும் கண்டாலே ஆக மாட்டேங்குது, விரோதியாவே இருக்கு. அதுகிட்ட ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாது? நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்குமே. இந்த நம்பர் தானே அன்னைக்கு போன் போட்டு பேசினால தங்கம்மா? இந்த நம்பர் தான், போன போடுவோம். என்ன ரிங்கு போகுது, இன்னும் எடுக்காம இருக்காங்க? ஒரு தூங்கி இருப்பாங்களோ? ஹலோ, யாரு? எக்கா, நான் தாக்கா பேசுறேன். என்னது? நான் தான் பேசுறேனா? போன்ல நான் தான் பேசுறேன், நிறைய பேசுறேன். எனக்கு எப்படி தெரியும்? இந்நேரம் பேசினாதான் தெரியும். எக்கா, நான் தாக்கா கருணாகரன் பேசுறேங்க்கா. கருணாகரனா? அது யாரு? அப்படி யாருன்னு தெரியாதே. என்ன இந்த பொம்பளைக்கு உண்மையில நம்ம பேர் தெரியுமா, இல்ல தெரிஞ்சுக்கிட்டு அடிக்குதா? எக்கா, நான் தாக்கா தங்கம்மா வீட்டுக்காரர் பேசுறேங்க்கா. இவனா? இவனுக்கு நமக்கு போன் பண்றேன் தேவையில்லாம. ஏற்கனவே இந்த தங்கம்மாவுக்கு ஒரு பங்கு போகுதுன்னு கவலைப்பட்டுக்கிறேன். பத்தாதுக்கு இவ வேற வந்துட்டா. இப்போ 2 பங்கு பிரிஞ்சு வரும் சொத்துல. இவன் கருணாகரனா இல்ல கருணாகமா? இதுக்கு நமக்கு போன் போட்டிருக்கியா? எக்கா, லைன்ல இருக்கீங்களாக்கா? இருக்கேன். நீங்களா? நான் யாரும் என்னமோ நினைச்சேன். என்னப்பா எனக்கு போன் போட்டிருக்கீங்க? ஒண்ணுமில்லங்கக்கா, உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி, அதையும் போன போட்டேன். எப்படி இருக்கீங்க? இருக்கேன். எனக்கு ஏவும் என்ன, நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க இங்க அங்கம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கோங்கக்கா, இங்கதான் இருக்கோம். அங்கம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்களா? எனக்கு இப்ப அங்க வந்திருக்காங்க தேவையில்லாம. எனக்கு இப்ப அங்க வந்திருக்கீங்க, என்ன விசேஷமா? ஆமாக்கா, ஒரு முக்கியமான சோழியா வந்தோம். சரி, அதான் உங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்கலாமேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு போன் போட்டேன். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் எல்லார பத்தியும். நாங்க ரொம்ப நாள் ஊர்ல இல்ல, வெளியில இருந்தோம். அதே உங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்கலாம்னு போன் போட்டேங்கக்கா. என்கிட்ட ஐடியா கேட்க போன் போட்டீங்களா? என்ன விஷயம் சொல்லுங்கப்பா. ஒண்ணும் இல்லக்கா, நம்ம புஷ்பா இருக்குல்ல, புஷ்பா அவங்க அண்ணனை சின்ன பொண்ணுக்கு பேசி முடிக்கலான்னு சொல்லி பேச வந்தோம். நேத்து வந்தாங்க அவங்க வீட்டுல. அதான் பார்த்துட்டு போயிருக்காங்க. இன்னும் ஒன்றும் சொல்லலை. நாங்க வந்து அது விஷயமா உங்ககிட்ட கேட்கலாம்னு போன் போட்டேன். எப்படிக்கா, நல்ல குடும்பமா அவங்க? அப்படியா சங்கதி? ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அக்காலும் தங்கச்சி இந்த மாதிரி பேச போற வைக்க போறோம்னு. அவதான் நாட்டாம எல்லா வேலையும் பாப்பாள், அவளுக்கு தெரியுமில்ல எல்லாமே. அப்புறம் என்ன கேக்குறீங்க? இந்த தங்க அங்கமான்றவளுக்கு எல்லாம் தெரியுமில்ல. ஆமாக்கா, அங்கம்மாதான் சொல்லுச்சு. அங்கம்மா சொல்லுவதே பேசணும், நல்ல குடும்பம்னு சொல்லுவோம். இருந்தாலும் உங்களை மாதிரி ஆளுகிட்ட கேட்கணும்ல, நீங்க பெரியவங்க, உங்களுக்கு தெரியாது இல்ல, அதுதான் கேட்கலாம்னு போன் போட்டேன். என்னமா நல்ல குடும்பம் தான் சொல்றாங்க. நாம அவங்க வீட்டுக்கு போய்கிட்டு வந்துகிட்டா இருக்கோம் மாசத்துக்கு ஒருக்கா. அந்த பிள்ளைய புஷ்பாவை கட்டினதே நமக்கு தெரியும், மத்தபடி நமக்கு ஒன்றும் தெரியாது இல்ல. மத்த விஷயத்துல அன்னைங்கிட்ட கேட்காம செய்ய மாட்டோம், அன்னைங்கிட்ட கேட்காம செய்ய மாட்டோம் வாழ்களே. இப்ப சம்மந்தம் பண்ற ஆளுங்க மகளுக்கு ஒரு வார்த்தையோட சொல்லல, அன்னைங்கிட்ட சொல்லல, அவ்வளவு விஷயத்துக்கு பேசிக்கிறாளுங்க வச்சுக்கிறாளுங்க. நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தங்கம்மாவை பேசாம பாக்கியத்துக்கு கொடுத்துக்கிட்டு வேண்டியது. நான் கூட சொன்னேங்க்கா, அக்காட்டியும் மாமாட்டியும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு அப்புறம் பேசுவோம் தங்கம்மான்னு சொன்னேன். தங்கம்மாதான் சொல்லுச்சு, ஃபர்ஸ்ட் பாப்போம், நம்ம என்ன பேசியா முடிக்க போறோம், முதல்ல மாப்பிள்ளைய பாப்போம், அதுக்கு பிறகு சொல்லிக்கலாம்னு சொல்லிருச்சு. பாத்தீங்களாப்பா, நான் சொன்னேன் இல்ல, அவளுக்கு சும்மா நடிப்பாளுங்க. அண்ணே மாதிரின்னு முக்கியமான விஷயத்துக்குலாம் கண்டுக்கிற மாட்டாளுங்க. அக்காலும் தங்கச்சி லேஸ்பட்ட குந்தானியே கிடையாது. சரிக்கா, நீங்க ஒண்ணும் கோச்சுக்கிறாதீங்க. அதன் தம்பி நான் கேக்குறேன் இல்ல, அதான் கேக்குறதையும் போன் மாட்டேங்க்கா. சரிங்கக்கா, அப்புறமா கூப்பிடுறேங்க்கா, வச்சிடறேன். என்னடி சின்ன பொண்ணு, எங்க போயிருந்த? ரொம்ப நேரம் ஆளையே காணா.
நீ தூங்கிட்டு இருந்த, சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு நான் போய் அங்கே இருந்தேன் புஷ்பா மதனி ரூமில். அப்புறம் இப்போ தான் துணி காய போட்டு வந்தேன். அப்புறம் எலிப்பாட்டி சொல்லிச்சு நீ ஜூஸ் கேட்டேன்னு சொல்லி இந்த ஜூஸு. என்ன நான் சாத்துக்குடி ஜூஸ் கேட்டேன், கடைசியில் ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்து விட்ருக்காங்க. சாத்துக்குடி தீந்துருச்சான், சித்தி மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வரணும் நாங்கள். அப்புறம் ஆரஞ்சு தான் இருந்துச்சு, அதான் போட்டு கொடுத்தாங்க. இந்தா. அப்படியா, சரி சரி. புஷ்பா மதனி வீட்டில் வந்தாங்களே, அவங்க ஏதாவது பழம்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்களே. அவங்க எப்போ வந்தாலும் பழம் வாங்கிட்டு வருவாங்களே. தெரியல, இந்த பழம் அவங்க தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல இருக்குது. ஆப்பிளே ஆரஞ்சு மாதுளெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. அப்படியா, சரி சரி. என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்களாம்ல, அதை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டேன்ற, கமுக்கமாக இருக்க. நீ வேறடி, அவங்க என்ன பேசுனாங்கன்னே தெரியல. ஏன்னே உள்ளே போக சொல்லிட்டாங்க. சும்மா மோர் எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசுனாங்க என்ன முடிச்சாங்கன்னு ஒன்றும் தெரியல. என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. அவங்க நினைக்கிறது இருக்கட்டும்டி, கட்டிக்கிற புறவை நீ தான். உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா ரமேஷ் மாமாவை? எனக்கு அவரை பிடிச்சதா இருக்கு, நல்லா தான் இருக்காரு. கொஞ்சம் பார்க்க வயசான மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்காரு பார்க்கறதுக்கு, நல்லவர வர இருக்காரு. எனக்கு ஓகே தான். அம்மா அப்பா சரின்னு சொன்னாங்க, நான் கட்டிக்குவேன். சரி சரி, உனக்கு பிடிச்சிருக்குன்னு நல்லாவே தெரியுது அப்பட்டமா, அதுக்கான நகத்தை கடிச்சு தின்றாத. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான். ஆமாம், நீ பேசுகிற பார்த்தா நீ அவரை லவ் பண்ணுற போல இருக்கே. லவ்வெல்லாம் ஒன்றும் பண்ணலை, கொடைக்கானல் போயிருக்கப்ப நல்லா பேசினார் அவரு. அப்போ எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. இருந்தாலும் வீட்டில் என்ன சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்தேன். இப்போ வீட்டில் இருந்தே பார்க்குறாங்க மாப்பிள்ளை, அப்புறம் என்ன கட்டிக்க வேண்டியது தான். சரி சரி, அப்போ நான் சொல்லிட்டுமா பெரியம்மா கிட்ட உனக்கு பிடிச்சிருக்கு அவரன்னு சொல்லிட்டு. என்னது அம்மா கிட்ட சொல்ல போறியா? என்னாடி சொல்கிற? அப்போ அவங்க தான் கேட்க சொன்னாங்களா? ஆமாம், அவங்க தான் கேட்க சொன்னாங்களா. அம்மாவும் பெரியம்மாவை தான் கேட்க சொல்லியிருக்காங்க போல. எலிப்பாடி வந்து சொல்லிட்டு போச்சு இப்போ உங்கள்கிட்ட கேட்க சொல்லி. அவங்க உங்கள்கிட்ட கேட்டால் நீ சங்கடப்படுவேன்னு சொல்லி என்னைய வச்சு கேட்க சொன்னாங்க. ஆமாம், கட்டிக்கிற பறவை நீ தானே, உனக்கு பிடிச்சிருந்தா தான் அவங்க மேற்கொண்டு பேசுவாங்க. அதுக்காக தான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கேட்க சொன்னாங்க. ஓ அப்படியா, சரி சரி. அம்மா என்கிட்ட ஏதாவது ஓப்பனாக கேட்பாங்க, என்னன்னு தெரியல. இப்போ உங்ககிட்ட கேட்க சொல்லியிருக்காங்க. சரி சரி, எனக்கு ஓகே தான், சொல்லிவிடு. அது ஒன்றும் இல்லடி சின்ன பொண்ணு, இந்த ஐடியா பெரியம்மா கொடுத்ததா இருக்காது. பெரியம்மானா நேரடியாக கேட்டிருப்பாங்க. இது எங்கள் அம்மா கொடுத்த ஐடியாவாக இருக்கும். நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. பாக்கி அக்கா கிட்ட பேசுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஏதோ ஒன்று தங்கம்மாவை போட்டு விட்டுட்டு நம்ம அவங்ககிட்ட ராசி ஆயிட்டோம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கிறணும். அவங்களுக்கு தங்கம்மாவையும் அங்கம்மாவையும் கண்டாலே பிடிக்கல, அதுதான் நமக்கு தேவை. இப்படியே தங்கம்மாவை பத்தி பாக்கியத்துக்கிட்ட தப்பு தப்பா சொல்லி வைக்கணும், பாக்கியத்தை பத்தி தங்கம்மா கிட்ட ஒண்ணும் இல்லாத ஒன்னா சொல்லி வைக்கணும். அப்பனாதே இவங்களை எப்பயுமே ஒட்ட விடாம பண்ண முடியும். இவங்க யாரும் ஒட்டாம இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். நம்மள மதிக்க மாட்டாங்க யாருமே. அக்காவும் தங்கச்சியும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் ஆடி காட்டுறீங்க ஆட்டம். இதுக்கப்புறம் தாண்டி ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. லே முட்டைக்கண்ணா, பிளானா பண்ற பிளானு பண்றா பண்ணு. உன்னால எவ்வளவு முடியுமோ பண்ணு. நான் இருக்கையில என்னை மீறி நீ என்னதான் பண்ணிடுவேன்னு நான் பாக்குறேன்டா. எங்க இந்த அங்கம்மா புருஷன் வீட்லயே இருக்க மாட்டேங்கிறான். எப்ப பார்த்தாலும் தோட்டம் தோட்டம் தோட்டத்தையே கட்டிட்டு அழுகுறியா? சரியான மண்ணாரம் போல இருக்கு. எப்ப பார்த்தாலும் மண்ணாரம் மேல வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான் போல. யார பார்த்தடா மன்னாரன்னு சொன்னேன்? ஆமாடா, சொன்னாலும் சொல்லட்டினாலும் எங்க மாமா உழைப்பாளிடா, எப்பொழுதும் உழைச்சுக்கிட்டே இருப்பாரு. உனைய மாதிரி யார் குடும்பத்தை கெடுக்கலாம், யார் வீட்டை உடைக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் உழைக்கிற வம்சத்தை சேர்ந்தவர்டா, மென்டல். என்னங்க யார்கிட்ட போன் பேசிட்டு இருந்தீங்க? எப்ப வந்தா? நம்ம போன் பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டாளா? இப்பதான் வராளா? வாத்தாங்கம்மா, எப்ப வந்த? அப்பாயே வந்துட்டியா? இல்லங்க, இப்பதான் வரேன். அதே பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, அதை யார்கிட்ட பேசுறீங்கன்னு கேட்கலான்னு வந்தேன். ஒண்ணு இல்லம்மா, பிசினஸ் விஷயமா ஸ்னேகித ஒருத்தன் போன் பண்ணியா, அதான் பேசிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பிசினஸ் 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 தான். எங்க வேணாலும் ஃப்ரீயாவே இருக்க மாட்டேன்றாங்க. யாருன்னா சும்மா நெய் நெய்யும் போன் போட்டு தொந்தரவனிக்கே இருக்காங்க. அட பாவி, எப்படி போய் புழுவியாம் பாரு முட்டைக்கண்ணே. குச்சப்படாம போய் சொல்றானே பொண்டாட்டிக்கிட்ட. அப்பனா தங்க மாட்டி இத்தனை நடிச்சுட்டே இருக்கியா நல்லவே மாதிரி நீ? என்னம்மா செய்யறது, நம்மளோட ஒர்க் அப்படி இருக்கு. 4 பேர் போன் போட்டா பேசித்தானே ஆகணும், போன் எடுக்காம இருக்க முடியாதுல்ல. அதனாலதான் இன்னைக்கே கிளம்பலான்னு பார்த்தேன். நீங்க தான் ஜாமீன் முடியும்னு சொல்லிட்டு நாளைக்கு கிளம்பலாம்ட்டீங்க. உனக்காகத்தாம்மா இருக்கேன், இல்லாட்டும் இருக்க மாட்டேன் நானு. பாவி பாவி முட்டைக்கண்ணா, எப்படி நடிக்கிறியாம் பாரு. நடிடா நடி, எத்தனை நாளுக்கு நடிக்கிறேன்னு பாக்குறேன். உன்னை இரு, உன் வேஷத்தை களைச்சு விடுறேன் தங்க மாட்டேன் ஒரு நாள். சரிங்க, நீங்க பாருங்க, நான் போய் அம்மாவோட வேலையை பாக்குறேன். அவன் மட்டும் தனியா வேலை பார்த்துருக்கா. எப்பா தப்புச்சோம், நல்ல வேலை நம்ம பேசுனதை கேட்டாலும் என்னமோ நினைச்சோம். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வந்திருக்கா. என்ன அங்கம்மா வெங்காயம் எது உரிக்கட்டுமா? இன்னும் வேலை முடிஞ்சிருச்சு, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இந்த ரசம் தாளிச்சு விட்டு அடுப்புல, இந்த அடுப்புல உருளைக்கிழங்கு வேகுது, அது வெந்தனியா உருளைக்கிழங்கு உரிச்சிட்டு அந்த கூட்ட தாளிச்சு விட்டுருவோம். இந்த வேலை முடிஞ்சிச்சுக்கா, முடிச்சக்கா. பரவாயில்லடி, டக்கு 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 வேலையை முடிச்சிட்டியா? அம்பிட்டு வேலையா? நான் கூட எனக்குடா செய்ய போறேன்னு நினைச்சிருந்தேன். இம்பிட்டு வேலையும் ஒரு நிமிஷம் செஞ்சுட்டியே, பரவாயில்ல. நீ அப்படியே பழைய சிறுசுறு போடவே இருக்க.
ஆமாக்கா இத்தனை வருஷம் செய்யறோம் அடுப்படி வேலை, அப்ப இதை கூட செய்யாட்டா எப்படி? நம்ம இன்னைக்கு நேரத்தை புதுசா செய்யறோம். சின்ன வயசுல இருந்து இந்த வயதையும் பார்த்துருக்கோம். அதெல்லாம் செஞ்சிருவேன். எனக்கா உடம்புக்கு முடியலனாலே ஒரு சில நேரம் மழையா இருக்கும் வேலை செய்ய. நல்லானே நான் பாடி எம்பிட்டு வேணாலும் செஞ்சுக்கிருப்பேன். எனக்கு வேலை செய்யாட்டினாலே என்னண்டோ இருக்கும், கை காலெல்லாம் ஒரு மாதிரியா அப்படியே சுளுக்கு பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா நோய் பிடிச்ச மாதிரி ஆகி போயிடும். வேலையோட செஞ்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தாலே எனக்கும் நல்லா இருக்கும். எங்க நானும் அப்படிதான் செஞ்சுக்கிருந்தேன். அதுக்கப்புறம் இவங்க என்ன செய்வா, இவ கொஞ்சம் பெருசு ஆனதுக்கப்புறம் சின்ன பொண்ணு கடையில அதை ஆர்டர் பண்ணி தின்றேன், இதை ஆர்டர் பண்றேன் திம்பா. நானும் நல்ல சோறுலாம் ஆக்கி வச்சிருப்பேன் வீட்டுல, அது திங்காதுங்க. அப்பா அவங்க மகளும் எனக்குனாலும் ஆர்டர் பண்ணி வாங்கி திங்கிங்க. அதெல்லாம் பார்த்து எனக்கு எரிச்சல் வந்துருச்சு. இதுகளுக்கு ஆக்கி வச்சாலும் திங்க மாட்டேங்குது, வேஸ்டா நம்மளே பழைய சோறு சாப்பிட முடியுமா? அதுக்கப்புறம் எனக்கு சமைக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. எதுக்கெல்லாம் இது வேணும்னு கேட்டாதான் செய்வேன், எல்லாரும் பசங்க போட்டுருவேன். நீங்க கடையில் வாங்கி தந்துங்க. இங்கெல்லாம் அப்படி இல்லக்கா, நாங்களாம் என்னைக்கோ ஒரு நாள் தான் கடையில வாங்குவோம். அது கூட உடம்பு சரியில்லை, வெளியில எங்கேயாலும் போறோம் வாரனாலும் சாப்பிடுவோம். மற்ற நேரம்லாம் வீட்டுல நம்ம வீட்டுல ஒரு நேரம் கடையில வாங்கிட்டு வந்தா எங்க மாமியாலாம் அப்படித்தேன் ஐயாமையான்னு கத்த ஆரம்பிச்சிடும். பொம்பளை இத்தனை பேர் வீட்டுல இருக்கீங்க, கடையில வாங்கி சாப்பிடுறீங்க அப்படி இப்படின்ட்டா. மேற்கொண்டு எனக்கும் பிடிக்காது, கடை சாப்பாடே இறங்காது. எனக்கெல்லாம் வீட்டுல ஆகி சாப்பிட்டாத்தேன். எங்கேயும் வெளில போய் சாப்பிட்டா கூட எப்படா வீட்டுல போய் ரசஞ்சதை கூட சாப்பிட முடியாது வருவேன். நான் பரவாயில்லடி, உன்னை மாதிரி இருக்கணும். பேசாம கல்யாணத்து வரைக்கும் சின்ன பொண்ணு இங்கேயே இருக்கட்டும். அப்பதான் 4 நல்ல பழக்கத்தை பழகுவா. அங்க இருந்தானா எந்த நல்ல பழக்கத்தையும் பழக மாட்டா, என் ஜனோடையும் கேட்க மாட்டாவ. அவாடு உனக்குள்ளேயே இருக்கட்டும். ஒரு சோறாக்க குழம்பாக்க எனக்கு வேலை வெட்டி பழகட்டும். இல்லாட்டினா போற வீட்டுல நாளைக்கு மாமி நம்ம ஆளுன்னு சொன்னா என்ன செய்ய முடியும்? நமக்கு தான் செஞ்சோம். அவாடு இங்க இருக்கட்டும். இருக்கட்டும்க்கா பெண்ண, நானும் வேணாம்ன்றேன். மாமாவே என்னமோ சின்ன பொண்ணு வீட்டுக்கு வரணுன்றாரு. ஏக்கா நான் சொல்றேன் தப்பா நினைக்காத. மாமா எனக்குக்கா யோசிச்சு பேசுறாரு. எப்ப பார்த்தாலும் என்ன யோசிக்கே இருக்காரு. அது ஒண்ணும் இல்லடி, அவர் இந்த பிசினஸ் விஷயமா இருக்கனால யோசிச்சிருப்பாரு. யாரை பார்க்கலாம் யார்கிட்ட பேசலாம்னு. வேற ஒண்ணு அவர் நினைக்க மாட்டாரு. கட்டணம் ஆகலாம். என்னமாக்கா எனக்கு என்னமோ கொஞ்சம் சரியா பட்டு வரல. நான் ஒருத்தவங்க மூஞ்சி பத்தால கண்டுபிடிச்சு போடுவேன் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு. மாமா வேற என்னமோ யோசிக்கிற மாதிரி தெரியுது. எதுக்கு கொஞ்சம் கவனிச்சு பாரு. வேற என்ன யோசிப்பாரு? ஒத்த பிள்ளைய வச்சிருக்கோம், அந்த பிள்ளைய கட்டி கொடுத்து நம்ம என்ன செய்யறது, தனியா இருக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாரு. மற்றபடி நல்ல வெட்டி அவரு. ஏக்கா நல்லா கும்பிட்டுக்கா. உங்க மாமனாரு உங்க மாமியாரு நம்ம அப்பா எல்லாத்தையும் நினைச்சு கும்பிட்டுக்க. சின்ன பொண்ணுக்கு நல்லபடியா சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும், சீக்கிரத்துல அவளுக்கு ஒரு குழந்தை ஊட்டி தங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கா. அதே மாதிரி அடுத்தடுத்து வர அமாவாசைக்கு உங்களை நினைச்சு வழி வரேன்னு நினைச்சு வேண்டிக்க. ஏக்கா குண்டக்கா உங்களுக்கு கல்யாணமா? என்ன அத்தையா பேசுறது? இம்புட்டு சாப்பாடு செஞ்சிருக்கீங்களே, இத்தனை வேலை செஞ்சிருக்கீங்களாக்கா, உங்களுக்கு கல்யாணம் வச்சிருக்கீங்களா? அடியே இன்னைக்கு அமாவாசை இல்ல, இன்னைக்கு புதுக்கு இருக்கு மாறி இருக்கு போல. சொன்னதே சொல்லுவோம் கிளி பிள்ளை போய் இப்ப புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கீங்க மாமியா. ஆனாலும் உங்க மாமியாவுக்கு டிசைனா கிறுக்கு பிடிக்குதுடி. ஏமா அப்பாவுக்கு சாமி கும்பிடுறம்மா, இன்னைக்கு அமாவாசை இல்ல. என்ன நீ சொல்றீங்க? அப்பாவுக்கு சாமி கும்பிடுறம்மா? எங்க அப்பா செத்துட்டாராப்பா? ஏமா ஏமா நீங்க வேற சும்மா இருங்கம்மா. சாமி கும்பிடுற நேரத்துல சும்மா எத்தனை ஆள் உளறிக்கிட்டாதீங்க. ஏக்கா குண்டக்கா உங்களை தான் அண்ணன் சொல்றாரு, தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க. என்னது அண்ணனா? ஆமாக்கா குண்டக்கா, எங்க அப்பாவுக்கு சாமி கும்பிடுறோம்ல, அதனால அமைதியா இருங்க, தோண பேசாதீங்க. அண்ணனுக்கு கோவம் வருதுல. ஏங்க இந்த அத்தை நாங்க எப்படி செய்யறாங்க, சிரிப்பு வேற வருது. இருந்தாலும் அவர் என்ன சங்கடப்படுவாருன்னு சிரிப்பு வேற அடக்கிருக்கேன் நான் வேற. சித்தி நீங்க எப்பொழுது இப்படிதான் சாமி கும்பிடுவீங்களா? மாசம் மாசம் இந்த மாதிரி சாப்பாடுலாம் ஆக்கி வச்சு சாமி கும்பிடுவீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, அப்படி கும்பிடலன்னா அப்படித்தான் அப்பத்தா கையா புய்யான்னு கத்திரும்ல. அமாவாசை ஆனா அது கரெக்டா சாமி கும்பிடணும். என்ன இந்த அமாவாசைக்கு என்ன செய்யறமே தெரியாம எனக்கு கல்யாணம் கேக்குது, அதே கொஞ்சம் கவலையா இருக்கு. என்ன இந்த அங்கம்மா தேவையில்லாம சாமி கும்பிட்றேன் அதை கும்பிட்றேன்னு சொல்லிட்டு நம்ம பொண்டாட்டி ஒருவக்கா ஆச்சரியமா பாக்குறா, நம்ம பொண்ணு அதை விட ஆச்சரியமா கேக்குறா. இப்படியே விட்டா இந்த அங்கம்மாவுக்கு எல்லாரும் அடிமையாயிருவாங்களே, விடக்கூடாது. இந்த அங்கம்மாவை நம்ம மொக்க பொண்ணு. இப்ப என்ன மாமா என்னமா யோசிச்சிருக்கீங்க? மாமா வேற அப்பப்ப ரொம்ப நாள் யோசிக்கே இருக்காரு. அது ஒண்ணும் இல்லம்மா, அமாவாசை கும்புறன்ற பேர்ல நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுருவீங்க மாசம் மாசம். நல்லா பரவாயில்லம்மா, நீங்க நல்லா ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடறதுக்கு இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு போல இருக்கே. என்ன கர்றாரா இப்படி பேசிட்ட நீ வாட்டில? அங்கம்மா இது எப்ப இருந்து பாரம்பரியமா சாமி கும்பிட்டு வர்றா? அவ கல்யாணம் முடிச்சு இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் இவ ஆச்சாரமா எப்படி கும்பிடுவா தெரியுமா அமாவாசைய? எங்க அம்மாவோட அப்படி கும்பிட மாட்டாங்க. எங்க அம்மாவே ஆச்சரியப்படுவாங்க அங்கம்மா சாமி கும்பிடுறத பார்த்து. நீங்க என்ன இப்படி பேசிக்கிறீங்க? இதெல்லாம் கேலி கிண்டல் கிடையாது. முன்னோர்களை வணங்கணும். வணங்குறதே நமக்கு நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் தீரும் தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் விளையாட்ட சிரிக்க கூடாது. அட என்னங்கண்ணே நீங்க வேற சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா? சும்மா ஒரு விளையாட்டு கிண்டலுக்காக சொன்னேன், ஒரு ஜாலிக்காக. நான் ஒண்ணு வேணும்னு இல்லைன்னு சொல்லல. அப்படி இல்ல மாமா, இது நீங்க மாசம் மாசம் கரெக்டா அமாவாசை கும்பிட்டு பாருங்க, உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். முன்னோர்களை வழிபட்டு வாங்க நீங்க நல்லபடியா. நம்ம ஆடம்பரமா கும்பிடணும்னா அவசியம் கிடையாது. சிம்பிளா ஒரு சாம்பாரை வச்சு கூட மனப்பூர்வமா நம்ம முன்னோர்களை நினைச்சு நம்ம செஞ்ச தப்புகள்லாம் உணர்ந்து அவங்க நினைச்சு கும்பிட்டோம்னா நமக்கு நல்லதே நடக்கும். நமக்கு வித்தியாசம் நமக்கே தெரியுமாமா. சரிம்மா நீ சொல்றதெல்லாம் புரியுது. தங்கம்மா இதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கிட்டீல. அடுத்த மாசத்துல இருந்து நீ நம்ம வீட்டுல கும்பிடு. சரிங்க. இத்தனை நாள் எனக்கு என் தங்கச்சி கூட பேசல, அண்ணன் கூட பேசல, அம்மாவோட பேசலன்னு வருத்தம். எதையுமே செய்ய ஆர்வம் இல்லாம இருந்தேன். இன்னும் என்ன என் குடும்பத்து கூட சேர்ந்துட்டேல்ல, இனி அடுத்த அமாவாசையில நம்ம சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவோம். சரி தங்கம்மா, எல்லாமே உன் விருப்பம் தானே. நீ என்ன ஆசைப்படுறியோ அதை செய்யு, நான் என்ன சொல்ல போறேன். என்ன இந்த மாமா எதற்காலும் குதர்க்கமாவே பேசுறாரு? எனக்கு என்னமோ சரியா பட்டு வரல. இவர் மனசுக்குள்ள என்னமோ ஓடிக்கே இருக்கும் போல. அதான் அப்பப்ப யோசிக்கிறாரு, பேச்சல ஒரு குதர்க்கமாவே பேசுறாரு. என்ன மருமகளே, இது வீடா அரமனையா? எத்தனை கட்டி வச்சிருக்காங்க? எங்கிட்டு போகுது எங்கிட்டு வருதுன்னே தெரியல.
போற பக்கமெல்லாம் வழி போய்க்கே இருக்கு. ஆமாத்த, இது பழைய காலத்து மாடல்ல இருந்துச்சு. இப்ப வீட்டுல ரெடி பண்ணிக்கிறாங்க போல இருக்கு. நிறைய வேலை பார்த்திருக்காங்க போல. பெரிய வீடாதான் இருக்கும் அப்பயும். ஆனா அப்ப கொஞ்சம் பழங்காலத்து வீடா இருந்துச்சு. இப்ப ஏதோ கொஞ்சம் மாடலா ரெடி பண்ணிக்கிறாங்க போல இருக்கு வீட்டெல்லாம். நான் சின்ன வயசுல வந்திருக்கேன். அப்படியா? பரவாயில்லையே, நல்லா ரெடி பண்ணிருக்காங்க வீட்டை. பாக்கிறதுக்கே ஒரு கலைநயமாவில் இருக்கு வீடு. எத்த சும்மா ஒண்ணும் இல்ல. எங்க அத்தையை கல்யாணம் முடிச்சு வரும்போதெல்லாம் இந்த வீட்டுல ஒண்ணுமே கிடையாது பெருசா. வீடு சும்மா சாதாரணமா தான் இருக்கும். எல்லாம் எங்க அங்கம்மா அத்தையை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்கு. எல்லாம் எங்க அப்பா கிட்ட இருந்து புடிங்கிட்டு வந்து இங்க எல்லா வீட்டு அப்புறம் செலவு பண்ணி அதை மாத்தி இதை மாத்தன்னு சொல்லி எல்லாம் எங்க அத்தை வந்ததுக்கு அப்புறம் மாத்திருக்காங்க எல்லாத்தையும். அப்படியா சொல்ற? எல்லாம் அங்கம்மா திறமையால வந்ததுதானா? மருமகனா வீட்டுக்கு அப்படி அமையணும். அப்பனாதான் அந்த குடும்பம் விளங்கும். என்ன, அங்கம்மாவும் அந்த வீட்டுல இருந்தே மருமகளா இந்த வீட்டுக்கு வந்திருக்கா, நீயும் அந்த வீட்டுல இருந்து எங்க வீட்டுக்கு மருமகளா வந்திருக்க. ஆனா அங்கம்மாவுக்கும் உனக்கு நிறைய வித்தியாசம் இருக்கே. என்ன மாமியாரே, உங்க பேச்சுல ஒரு திமிசா போகுது. மருமகளே, அது ஒண்ணும் இல்ல மருமகளே. வீட்டுல என்னமோ வாட்டையில கமகமகமா அடிக்குது. பல வகை வரட்டி செஞ்சிருப்பாங்க ஒளைய. என்னமோ வாடை வருது. ஆனா ஆளை ஒருத்தர் ஆனா இந்த வீட்டுக்குள்ள என்னது பல வரட்டி செஞ்சிருக்காங்களா? வரட்டினா அதே மருமகளே, வகை வகையா செய்யறதுக்கு வரட்டின்னு வாங்கல்ல, அதையும் சொல்றேன். வெரைட்டியை சொல்றீங்களா? தெரியல என்னன்னு. அத்தா அத்தா, அங்கம்மா, அம்மா அங்கம்மா, பரமக்குட்டி எங்க யாரையுமே காணா? என்னதான் பண்றாங்க? ஒருத்தரும் இல்லையா வீட்டுல? ஏன் மருமகளே, ஒருவேளை நம்ம வரது தெரிஞ்சு எல்லாம் வெளியூர் கிளம்பி போயிட்டாங்களோ? எத்த வாங்கத்த உள்ள போய் பார்க்கலாம். நீங்க வேற